بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இவரிந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய இந்த ஏக வல்லோனை போற்றி அவனின் சலாமும் சாந்தியும் நிலோக போதகரும் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடிசூறுகளை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்லாஹு தாலா புனிதமான இந்த ஜும்மாவுன தினத்தின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேளையில் உண்மை மூமின்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் அன்பிற்குரிய மூமின்களே, சென்ற ஜும்மாவில் நாம் நம்முடைய குடும்பத்தாரின் மீது எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படணும், இன்னைக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருக்குது என்ற நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். இது இன்னைக்கு நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நம்முடைய பார்வையில் படக்கூடிய இன்னைக்கு ஒரு விஷயமா போச்சு. நம்ம அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் விஷயமா இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. தவறான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு காது கொடுத்து கேட்கத்தான் இன்னைக்கு நம்மளால முடியல. இன்னைக்கு அதனால் நம்முடைய குடும்பத்தாரின் மீது கவனம் செலுத்தணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் பற்றி சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் இஸ்லாமிய பெண்கள்னு சொன்னா ஒழுக்கத்தோடு இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க, அவங்களுக்கு புர்கான்னு ஒன்று இருக்குது, அது தங்களுடைய அலங்காரத்தை மறைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு காலங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா, இன்னைக்கு தங்களுடைய தவறை மறைப்பதற்காக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணியிறாங்க. தான் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்கு இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் என்ன செய்யறாங்க, ஒரு புர்கா தன்னை மறைத்துக் கொள்வதற்கு இன்னைக்கு பர்தா அணியிறாங்க என்று இன்னைக்கு பரவலாக இன்னைக்கு மாற்று மதத்தவர்களால் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் நிலைப்பாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு. இது எங்க வரை பேசப்படுதுன்னா, காவல்துறையில கூட இன்னைக்கு பேசப்பட்டுருச்சு. காவல்துறை கூட இன்னைக்கு நம்ம ஏதாவது புகார் கொடுக்க போனோம்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நேரத்துல உங்க பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஓடுறதெல்லாம் உங்க பெண்கள் தானே, எங்க பெண்கள் இவ்வளவு பரவாயில்ல போல இருக்குது, நாங்க எங்களுடைய பெண்களுக்கு நாங்க இன்னைக்கு பர்தா கொடுக்கறது இல்லை, புர்கானியே சொல்றது இல்லை, ஆனா நீங்க என்னமோ புர்காங்க நீங்க வீட்டுக்குள்ளங்க நீங்க இன்னைக்கு பார்த்தா ஓடி போறதெல்லாம் உங்க பெண்கள் தானே என்று இன்னைக்கு மாற்று மதத்தவருடைய வாயில் வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நம்ம சமுதாயம் இவ்வளவு தலைக்குனிவா போயிருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களும் தங்களுடைய குடும்பத்தின் மீது கவனம் செலுத்தணும் என்ற வார்த்தை ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியல, ஒரு சில ஹதீஸுகள். ஆனால் இந்த வாரம் அதனுடைய தொடராக நம்முடைய குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும், நம்முடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு கண்டிக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்து நிசா பெண்கள்ங்கிற ஒரு அத்தியாயமே குர்ஆன்ல இருக்குது. பெண்கள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு சொத்துரிமை என்ன. இன்னொரு அத்தியாயம் சூரத்து நூர்
என்ற அத்தியாயத்துல ஒரு பெண் வந்து இஸ்லாமிய பெண்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், யார் முன்னாடி வரணும், யாரோட உட்கார்ந்து சாப்பிடணும், ஒரு வீட்டுல இருந்தா எப்படி தன்னை மறைத்து கொள்ளணும், ஒரு பெண் நடக்கிறாளா வெளியில இவருடைய கால் பாதத்தினுடைய அந்த அடி எப்படி இருக்கணும், சப்தம் வரலாமா வரக்கூடாதா என்ற சட்டங்கள் கூட இன்னைக்கு குர்ஆன்ல தெளிவா சொல்லப்படுது. இன்னைக்கு கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை எத்தி வைக்க மறந்துட்டோம். இதுக்குரிய மூமின்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ஆகட்டும், சஹாபாக்கள் ஆகட்டும், தங்களுடைய மனைவி மக்கள் அவ்வளவு ஆழமாக நேசித்தார்கள். நாம் சென்ற வாரம் சொன்னது போல இன்னைக்கு நம்ம அவங்கள விட நம்ம ஒன்றும் அவ்வளவு ஆழமாக நேசிக்கல. அவங்களுடைய நேசமும் ரொம்ப உச்சகட்டமா இருந்தது. அதே நேரத்தில் தவறு செய்கிற போது கண்டிக்கிற விஷயத்திலையும் யாரையும் யோசிக்கல. அதான் உதாரணம் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை நேசித்தது போல இந்த உலகத்துல யாரும் நேசிக்க முடியாது. இது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நேசித்தது போல இந்த உலகத்துல யாரும் எந்த ஒரு கணவன் தன் மனைவி நேசிக்க முடியாது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியினுடைய மடியின் மீது மரணத்தை சந்தித்தார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மடி மீது தன்னுடைய தலையை வைத்து படுத்திருக்கிறாங்க. கடைசியாக நாயகத்தினுடைய உணவாக சென்றது, வயிற்றுக்குள் சென்றது ஆயிஷா நாயகி அவங்களுடைய உமிழ் நீர் தான் வயிற்றுக்குள்ள போனது. அப்ப கடைசியினுடைய அந்த பானம் கூட தன் மனைவியினுடைய பானமாகத்தான் நபியினுடைய பானம் இருக்குது, கடைசி உணவு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லி தராங்க. ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இந்த அளவுக்கு நேசிக்கணும், மரண தருவாய் வரைக்கும் நேசிக்கணும். அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லி தருது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவிமார்களை இந்த அளவுக்கு நேசித்தவர்கள். சஹாபாக்கள் விதிவிலக்கல்ல. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணமாகும் போது அவங்க ஒரு வசியத்தை செஞ்சாங்களாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சஹாபாக்கள் கூட எந்த அளவுக்கு நம்மள என்ன நினைக்கிறோம், சஹாபாக்கள்னா தொழுதிருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க, ஹஜ் செய்திருப்பாங்க, போர்க்களம் போயிருப்பாங்க, ஏதோ இறையச்சத்தோடு மட்டும் வாழ்ந்திருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். குடும்பத்தை மறந்திருப்பாங்க. அது தப்பான கருத்து. எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை நேசித்தாங்கன்னா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணமாகக்கூடிய கடைசி நேரத்துல ஒரு வசியத்தை செஞ்சாங்களாம். என்ன வசியத்துனா, என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்டன்னு சொன்னாங்களாம். யார்? அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், என் ஜனாசாவை யார் தான் குளிப்பாட்டணும்? என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்டணும். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஏன் உங்க மனைவி குளிப்பாட்டன்னு சொல்றீங்க? இல்லை, என் மனைவி ரொம்ப நேசிக்கிறேன், என் உடலோடு என்னுடைய மனதோடு ரொம்ப ஒட்டிட்டா, எனவே என்னுடைய மரணத்துக்கு பிறகும் கூட என்னுடைய மனைவியினுடைய கரம் என் மீது பட வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு ஆழமான வார்த்தைங்க. அதுபோல ஹதீஸ் கிதாபில் எழுதுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டியது அவங்களுடைய மனைவியாரு தான். இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? பக்கத்தில் வரவே மாட்டாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டுறதா தண்ணி கூட ஒத்து வர மாட்டாங்க, ஏற்று கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் கொஞ்சம் லேட்டான தூக்கிட்டு போகலையான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய ஜனாசாக்கள் நாரி போயிடும் வீட்டுல. ஆனா அந்த சஹாபி இப்படி சொல்லி வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. அந்த அம்மாவும் சம்மதிக்காம இல்ல, சம்மதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு ஆழமான கணவன் மனைவியினுடைய வாழ்வுங்க, இவ்வளவு நேசம் வைத்தார்களே. அவங்க சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்ட பெயர் சூட்டப்பட்டவர்கள். இந்த அன்பு இருக்கத்தானே செய்தது. அதே போல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய மருமகனார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செஞ்சவங்க. இவங்க நம்ம வீரர் மட்டும் கேள்விப்படுறோம், ரொம்ப ஏழ்மையானவங்க வீரர். ஆனா இவங்களுடைய குடும்ப வாழ்வும் சொல்லப்படுது. எவ்வளவு ஆழமாக தன் மனைவியாரோடு ஃபாத்திமா நாயகி அவங்களோடு வாழ்வை ரசிச்சு இருக்கிறாங்கன்னா, சமீபத்தில் உங்களோட செய்தியை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஒரு தடவை தன் மனைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷமா இருக்கும்போது அதிகாலையில பழு துளக்குறாங்க, மிஸ்வாக்கு வச்சு பழு துளக்குனாங்க. யார்? ஃபாத்திமா நாயகி பழு துளக்குறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவியை கேலி செய்யும் விதமா கொஞ்சம் சந்தோஷத்துல ஒரு கவிதை படிச்சாங்களாம். அதான் ஆச்சரியமான கவிதை. அவங்க சொன்னாங்களாம், யா அராக், அராக்குங்கிறது மிஸ்வா குச்சி, யா அராக்கே ஃபுஸ்த, நீ வெற்றி பெற்று விட்டாய். நீ ஏன் வெற்றி பெற்றா தெரியுமா? என் மனைவியினுடைய பல்குள்ள போய் நீ உட்கார்ந்து இருக்கிறியா, என் மீது உனக்கு பயம் இல்லையான்னு கேட்கறாங்களாம். குச்சை பார்த்து பேசுறாங்களாம். என் கண் முன்னாடியே என் மனைவியினுடைய பல்ல தொடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? குச்சை பார்த்து பேசுனாங்களாம். அவ்வளவு துணிச்சலாம். என் மனைவியுடைய வாய்க்குள்ள போய் இருக்கிற, என் மீது உனக்கு பயம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு துணிச்சலாம். கேட்டுட்டு சொன்னாங்களாம், நீ மட்டும் நீ வீரனாக இருந்திருந்தால் உன்னோடு நான் சண்டையிட்டு இருப்பேன். இது சொன்ன உடனே ஃபாத்திமா நாயகி சிரிச்சுட்டாங்களாம்.
எவ்வளவு சந்தோஷம் பார்ப்பாங்க. பல் துளக்கம் கொண்டு வந்து கூட அங்க ஒரு சந்தோஷம், பல் துளக்கிறதோடு ஒரு ரசிச்சு இருக்கிறாங்க. ஒரு மாற்று மதத்தவனை போனாங்க, அதாவது ஒரு மாற்றான போது ஒரு யோசிச்சு அந்த ஒரு கவிதை சொல்லி, அப்போ ஒரு அதாவது ஒரு குச்சி கூட என்ன செய்யறாங்க, இவ்வளவு கவிதை நயமா தன் மனைவி ரசிக்கும் விஷயமா பேசி இருக்கிறாங்க. இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? யாரு? சுவனத்தினுடைய சோபனம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டவர்கள் தன் மனைவிமார்களோடு எப்படி ரசனையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ரசனை நம்முடைய வீட்டில் இல்லை, இந்த அளவுக்கு ரசனை இல்லை, இவ்வளவு அன்பு நம்முடைய குடும்பத்தில் இல்லை. ஆனா அவ்வளவு நேசித்த சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகட்டும் தன்னுடைய குடும்பத்துல ஒரு தவற பார்த்தாங்கன்னு வைங்க, கண்டிக்காம இருக்க மாட்டாங்க. தன் குடும்பத்துல இன்னைக்கு நாமெல்லாம் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னா, நம்முடைய குடும்பத்துல என்னெல்லாமோ நடக்குது, கண்டுகொள்ளாம இருக்கிறோம். நான் ஹதீஸை பார்த்தா நமக்கெல்லாம் பயமா இருக்குது. முஸ்லிம் ஷரீஃபில் பல கிதாபுகள் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸலாஸத்துன், மூன்று நபர்கள் லா யதுகுலூனல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அது மட்டுமல்ல, லா யன்துருல்லாஹு இலைஹும், அல்லாஹு தஆலா அவங்களின் பக்கம் ஏட்டு கூட பார்க்க மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொர்க்கத்துக்குள்ள போவது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், மூன்று நபர்களை கண் கொண்டு கூட பார்க்க மாட்டானா, அவ்வளவு அருவருப்பா நினைப்பானா. அல்லாஹு தஆலா இந்த மூன்று நபர்களை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று நபர்களை சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு போகாதவங்க, அல்லாஹு தஆலா ரஹமத்துடைய பார்வை பார்க்காத இந்த துர்பாக்கியசாலிகள், நஷ்டவாளிகள் யாருன்னு சொன்னா, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆக்குல் வாலிதைன், யார் தங்களுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்துவார்களோ இவர்கள் அல்லாஹு தஆலா ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான், ரஹமத்துடைய பார்வையை பார்க்க மாட்டானா. உன்னை வளர்த்த பரிபாலித்த உன் தாயை நோவினை கொடுத்தல்ல, உன் அத்தாவனை நோவினை கொடுத்தல்ல, இந்த அல்லாஹு தஆலா முகத்தை திருப்பிக் கொள்வான், ஏறிட்டு பார்க்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா சொன்னாங்க, யார் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை வார்த்தையினாலோ அல்லது கையினாலோ நோயினைப்படுத்திருந்தால் இவர்கள் அல்லாஹு தஆலா ஏறிட்டு பார்க்க மாட்டான், முதலாவதா சொன்னாங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இரண்டாவது யாருன்னு சொன்னா, முதுமினுல் ஹம்ர், எல்லா நேரமும் போதையிலே இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம கம்மம் இன்னைக்கு எப்படி பேர் போயிருச்சுன்னா, இன்னைக்கு கஞ்சாவுக்கும் இன்னைக்கு மதுவுக்கும் பேர் போய்கிட்டு இருக்குது. வர வர இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கைது யாரு தான் கைது செய்யப்படுறாங்க. எதனால? கஞ்சா கடத்தினாங்க, இங்கிறது பக்கத்து மாநிலம் கடத்தப்பட்டுச்சு. இதுல கைதியாக பிடிக்கப்படுறது யாரு? இஸ்லாமியனுடைய பெயர் தான். அதிகமா கைது செய்யப்படுறது கம்பம் பகுதி நம்ம முஸ்லீம்கள். இதனால இத்தனை கிலோ கஞ்சா கடத்தினாங்க. இன்னைக்கு போதுமை, அதாவது போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இதையும் இன்னைக்கு எல்லாம் கண்டுகொள்ளாமே இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் கூட இன்னைக்கு இதுக்கு அடிமை ஆயிட்டோன்னு சொன்னா நம்ம என்னங்க பதில் சொல்றதுங்க? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்களாம், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை பார்த்த எல்லாத்துக்கும் பயமா இருக்குது. இந்த ஹதீஸ்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ஆளும் ஒரு பொறுப்புதாரி. ஒரு கணவன் தன் மனைவி மக்களை பத்தி விசாரிக்கப்படுவாங்க. உன் மனைவி நீ பாத்தியா, கவனம் செலுத்தினியா, உன் குழந்தை வழிகட்டு போனானே, உன் மனைவி தவறு செய்தாரே, அந்நியவனோடு பேசினானே, ரசிச்சாயே, தட்டி கேட்டாயா, அல்லாஹ் விசாரிப்பானா, விசாரணை செய்யப்படும். ஒரு தலைவன் தன் தொண்டரை பத்தி விசாரணை செய்யப்படுவாங்க. தொண்டரை நீ கவனிச்சியா, என்னெல்லாம் செய்தான், தலைவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு ஊர் யாரெல்லாம் பொறுப்புதாரிகளோ இந்த ஊரை பற்றி இந்த தலைவர்களிடம் விசாரிக்கப்படும். இந்த ஊர்ல இத்தனை நடந்துச்சு, கம்மம் பகுதி இன்னைக்கு 500 பேருக்கு மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு மாட்டு மதத்தோடு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்களே, யாராவது கேட்டீங்களா என்று தலைவர்களிடம் விசாரணை செய்யப்படும். நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்? கம்பத்துல கணக்கெடுத்தோம்னா 500க்கு குறையாம முஸ்லீம் பெண்கள் இங்க மாட்டு மதத்தோடு தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்துறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாம பதில் சொல்லிதான் ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ஆளும் நீங்கள் பொறுப்புதாரிகள். இந்த ஊருக்கு பொறுப்புதாரி யாரு? நானும் ஒரு பொறுப்புதாரி தான். ஏன் இன்னைக்கு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆளும் இன்னைக்கு நானும் பதில் சொல்லி ஆகணும். இந்த ஊரினுடைய தலைமைத்துவம் யாருக்கும் இருக்குதோ இன்னைக்கு அவர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. எந்த காசா இருக்கட்டும், என்ன பதவியா இருக்கட்டும், அல்லாஹ்ட என்ன காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு தெளிவா சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஆட்களும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அது யாரா இருக்கட்டும்,
அப்ப இன்னைக்கு நம்முடைய குடும்பம் தவறு செய்தல் சொன்னா கண்டுக்கிறாம தானே வைங்க, மனைவி தானே, குழந்தைங்க தானே, அத்தா தானு சொன்னா யாரும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நாம பேணுதலா இருக்கலாம், தொழுது இருக்கலாம், ஹஜ்ஜி செய்திருக்கலாம், ஜகாத் கொடுத்து எல்லாம் செய்திருக்கலாம். ஆனா நம்முடைய குழந்தை ஒரு தப்பு செய்துட்டான்னு சொன்னா நாளைக்கு அந்த குழந்தை தவறை பத்தி நம்மிடம் விசாரிக்கப்படும். உன் குழந்தை தப்பு செய்தானே நீ கேட்டியா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அந்த 3 பேர்ல 3வது நபரா யாரை சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தையூஸ்ன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா இவனை என்ன செய்ய மாட்டான்னு ஏறிட்டு பார்க்க மாட்டான், சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப மாட்டான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு யார சொல்றது? தையாருன்னா தையூஸ்னா யாரு? சஹாபாக்கள் கேட்கறாங்க. யார சொல்றது தையூஸ்ன்னு சொல்றீங்களே யாரு? அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், தன் மனைவி மக்கள் தன்னுடைய மனைவி தவறு செய்வாங்க, அந்த தவறை இவன் திருப்திப்படுவான், இவனை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏறிட்டு பார்க்க மாட்டான். இன்னைக்கு நம்முடைய மனைவி என்ன செய்யறான்? வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்ண ரசிக்கிறோம், இன்டர்நெட்ல யாரோட இவன் சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா, யாரோட பேசுறான்னு தெரியாது. நீ நல்ல சாட்டிங் பண்ண, நான் இந்த பக்கம் சாட்டிங் பண்றேன், நீ அந்த பக்கம் சாட்டிங் பண்ணு, மாத்தி மாத்தி. மகன் ஒரு பக்கம் சாட்டிங் பண்ணது, மனைவி ஒரு பக்கம் ரூம்குள்ள, கணவர் ஒரு பக்கம், பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னைக்கு நம்ம இதை ரசிக்கிறோம், நம்ம இதை விரும்புறோம். மனைவி தானே செய்யட்டுமே, கொஞ்ச நேரம் சந்தோஷம் தானே, செஞ்சா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் மனைவி செய்யக்கூடிய தவறை ஒருத்தர் திருப்திப்படுறான்னு வைங்க, அல்லது இன்னொரு கருத்து என்ன, தன்னுடைய தவறை கண்டுகொள்ளாமல் இருந்தால். இன்னைக்கு எத்தனையோ தவறுகள் நடக்குது நம்ம சமூகம். என்ன தெரியும், எனக்கு வேதனையான விஷயம் என்னன்னா, தப்பு நடக்குது, ஒரு சிலர் பார்க்குறாங்க, தப்பை போய் சொல்ல போனோம்னா, சமீபத்திலேயே பக்கத்திலேயே ஒரு பெண்மணி தப்பான உறவை வச்சிருக்காங்க, இந்த செய்தி கணவனுக்கு கொண்டு போகப்படுது, நம்ப மறுக்கிறார். எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க, தனிமையில் இருந்தது இன்னொரு ஆணோடு, சொன்னார் ஏற்றுக்கொள்றது இல்லை. என் மனைவி அப்படியெல்லாம் இல்லைங்க அவர் சொல்றார். இது நம்பிக்கையாங்க, இது ஏமாத்துதல் அர்த்தம், இது ஏமாறுதல் அர்த்தம். அப்ப இந்த செய்தி காதுக்கு வருது, நம்முடைய மனைவி இன்னொரு ஆணோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பல பேர் சொல்றாங்களே, இதை தட்டி கேட்கணுமேன்னு சொன்னா சொல்ல போறோம்னு அப்படி வார்த்தையை திருப்பி ஏறது. இதானுங்க வேலையாங்க. என் மனைவி மேல அவதூறு சொல்றீங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி என்னால் மறக்க முடியல. முன்னால் இமாமத்தில் இருக்கும்போது ஒரு தர்கா முன்னாடி பள்ளிவாசலும் இருக்குது, தர்கா முன்னாடி ஒரு கார் வந்து வெளியூர்லேருந்து டூரிஸ்ட் வந்திருக்காங்க, இல்லை நம்ம முஸ்லீம்கள் தான். தர்கா முன்னாடி வந்து நிற்குது. அது வியாழக்கிழமை, சரியா லுகர் தொழுகை முடிஞ்சு 2 மணிக்கு. அந்த 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 செயல் அந்த ஈடுபட்ட அந்த நண்பர் வந்து சொன்னார், அது நான் கூட இருந்தேன். 2 மணிக்கு பார்த்து அந்த கார் பட்ட பகல்ல ஆடுது தர்காவுக்கு முன்னாடி, பக்கத்தில் பள்ளியும் இருக்குது. என்னன்றது அங்கே காரை என்ன வரப்போறவங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா கார் ஆடுத டோரை திறந்து பார்த்த, பின் டோரை திறந்து பார்க்குறோம், உள்ளுக்குள்ள முஸ்லீம் உள்ள புர்கா போட்டு இருக்குது, கார் டிரைவர் அந்த பெண்ணோட இருக்கிறான், மாற்று மத்தம் பொட்டு வச்சிருக்கிறான், கார் டிரைவர் உள்ள இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து அடித்தோம், நடு ரோட்டில் அடித்து விரட்டுறோம் நாங்கள்லாம். ஏன் ஒரு பள்ளிவாசல் முன்னாடி இருக்குது, ஒரு தர்கா இருக்குது முன்னாடி, கொஞ்சம் கூட ஒரு இரையச்சம் இல்லாம பள்ளிவாசல் முன்னாடியே ஒரு தர்கா முன்னாடியே இவ்வளவு துணிச்சலான முஸ்லீம் பிள்ளை செய்யுதுன்னு அடிச்சு விரட்டினா எல்லாம் 2 பேரும் ஓடி போறாங்க. எங்க ஓடுறாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ள ஓடி போறாங்க. பார்த்தா எங்க அத்தா அம்மா எல்லாம் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் விட்டு சாப்பிட போயிட்டாங்கண்ணா. அப்போ அவர் வருத்தப்பட்டு சொன்னாரு, அது நாங்கள் அந்த தப்பு செய்து கூட எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாரமா தெரியல, வருத்தத்துக்குரிய விஷயமா தெரியல. ஆனா இந்த 2 பேரும் ஓடி போன உடனே நாங்கள் அந்த அத்தா அம்மாட்ட போய் சொல்றோம், இன்னும் உங்க பிள்ளை இப்படி தப்பு பண்ணுதாங்கன்னு சொல்லி நாங்கள் அத்தா அம்மா சொன்னாங்களாம், இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க அவர் இங்க ரொம்ப வருஷமா வீட்டில் வேலை பார்க்குறாரு, அப்படிலாம் செய்ய மாட்டார், கையங்களமா பிடிச்சிருக்கிறாங்க, பட்ட பகல்ல ரோட்ல விரட்டி இருக்கிறாங்க, அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. எங்க அத்தா அம்மா சொன்னாங்களாம், இப்படியா நீங்க பழி சுமத்தாதீங்க, அந்த டிரைவர் காலங்காலமா இருக்கிறார், ரொம்ப வருஷமா இருக்கிறார், அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டாரு, இப்படிலாம் தப்பு செய்வாரா? இந்த சமூகத்தின் நிலைப்பாட்டை பாருங்க. ஒரு தவறு அதாவது கண் முன்னாடியே காட்டப்பட்டாலும் கூட ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, திருத்திக் கொள்வதற்கு தயாரா இல்லை. இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது, சொல்லப்படுது தவறு நடக்குதாங்க, நீங்க உங்க பெண் இன்னொரு தொடர்பு வச்சிருக்காங்க, போன்ல பேசுறாங்க, போன்ல பேசிக்கிட்டே போதுங்க, சொன்னா ஏற்றுக்கொள்ள தயார். நீ என்ன சொல்றது? அதனால ஒரு நேரத்துக்கு இளைஞர்களே இந்த வேலை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க, தப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. போக போக இந்த இளைஞர்களையும் அத்தாம திட்ட ஆரம்பிச்ச உடனே நமக்கு எதுக்கு வம்பு, எவன் எப்படி போனா என்ன, ஏன் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. யார் என்ன குறைபாடு சொன்னாலும் கூட நம்ம மக தப்பு செய்யுதே அந்த ஒரு உறுத்துதல் வரதில்லை. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறோம், அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு போயிட்டேன்னு தெரியுது, நம்மளோட மனைவிட்ட போய் சொல்ல முடியாது. நம்ம மனைவிட்ட போய் நமக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லை, அதனால பலகீனப்பட்டு போயிட்டோம். நம்ம மனைவிட்ட நீ அப்படி எல்லாம் செய்யாதமா சொல்ற அளவுக்கு நமக்கு துணிச்சலும் இல்லை, இது ஒரு பலகீனம். ஆனா சஹாபாக்களை பாருங்க, அந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிரியம் வைத்திருந்தாங்க தன்னுடைய மனைவியார்களை.
ஒரு சஹாபிக்கும் நாயகத்திற்கு கேட்பார், யார சூரல்லா அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யார சூரல்லா மன் அஹபப்த, உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என் மனைவி ஆயிஷா தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அவ்வளவு பிடித்தமான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க தங்க அணிகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. ரசூலுடைய மனைவிமார்களுக்கு தங்கமெல்லாம் அணிகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நம்ம மனைவிமார்கள் தான் 50 பவுன் 100 பவுன் போட்டு ரசிப்போம். நபியினுடைய மனைவிமார்கள் பெரும்பாலும் தங்க அணிந்ததாக வரலாறு இல்லை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வரக்கன் வருது. வரக்குன்னு சொன்னா வெள்ளி, வெள்ளியில கொஞ்சம் காப்பு அணிந்திருந்தார்களாம். என்ன ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டோம், ரசூலுல்லாஹ் வருவாங்க. ஸல்லல்லாஹு வந்தவன் என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கையில வெள்ளி எல்லாம் போட்டிருக்கியாமா, அலங்கரிச்சிருக்கிறிய? மனைவி பார்த்து கேட்கறாங்க. ஆயிஷா நாயகி, யார ரசூலுல்லாஹ் நீங்க சந்தோஷப்படணும், என்னை பார்த்து நீங்க என்ன செய்யணும், ரசிக்கிறங்க என்ன செஞ்சேன், நான் வெள்ளியை அணிந்தேன்னு சொன்னார்களாம். அப்ப ஸல்லல்லாஹு என்ன வார்த்தை கேட்டாங்க தெரியுமா? யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ அந்த வெள்ளிக்கு ஜகாத் கொடுத்துட்டியான்னு கேட்டாங்க. வார்த்தையை பாருங்க, அந்த வெள்ளிக்கு நீ ஜகாத் கொடுத்துட்டியா? இல்ல யார ரசூலுல்லாஹ். காலத்துல அந்த அம்மா சொன்னாங்களா, இல்ல யார ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், ஹஸ்புகி ஹிய ஃபின்னார், நீ அந்த ஜகாத் கொடுக்காததே நீ நரகம் செல்வதற்கு காரணமாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு சொல்றாங்களாம், நீ வெள்ளிக்கு ஜகாத் கொடுக்காம நீ போட்டு இருக்கிறியே, இதுவே நீ நரகத்துக்கு போனேன்னு சொன்னா இது காரணமாயிருமே. உன்னையா நரகத்துல பாதுகாக்கிறது, இது நரகத்துக்கு காரணமா போயிருமே. எங்க தான் நேசித்த மனைவி தான் ஒரு வெள்ளி தான் அணிஞ்சிருக்காங்க, தங்கம் கூட அணியல, வெள்ளி தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அனுமதிச்சிருக்கலாம்ல, அது அனுமதி தானே, மார்க் அனுமதி கொடுத்திருக்குதுல, பெண்கள் தங்கம் அணியலாம், வெள்ளி அணிய அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதி கொடுத்ததை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை இப்படி கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அனுமதி இல்லாத எத்தனையோ விஷயத்தை கண்டு கொள்ளாம இருக்கிறோமே. என்ன செஞ்சாலும் நம்ம நாளைக்கு அல்லாஹ்ட்ட என்னங்க பதில் சொல்லுவோம், யோசிச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இப்படி எல்லாம் தொடர்ந்து நம்ம கண்டுகொள்ளாம இருந்தா இதனுடைய முடிவு தான் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணுமா என்ன? நாம தொழுதோம், இதற்கு அர்த்தம் வேணுமா என்ன? நம்ம ஹஜ் செய்தோம், எல்லாம் செய்து நம்முடைய மனைவி மக்கள் விஷயத்தை இவ்வளவு கவனக்குறைவா இருந்தா நாளைக்கு நம்முடைய அமல் எல்லாம் வீணா போய் நாமளும் நரகத்துக்கு போய் ஒரு காரணமா போயிருமே. இன்ஷா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தை ஏதாவது தவறுகள் சொல்லப்படுதா? அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல எப்படி தன்னுடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்ளுங்க அந்த குர்ஆன்ல சொல்றான். தப்பு செய்துட்டாங்க மனைவிமார்கள், தப்பு செய்வாங்க, பெண்களோட இயல்பு, எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் குர்ஆன்ல அழகான வழியை சொல்றான். எல்லாத்துக்கும் குர்ஆன்ல வழி இருக்குது. சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயம் அதுல 34வது வசனம் நீங்க தர்ஜுமா எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுடைய மனைவிமார்கள் ஏதாவது தப்பு செய்யறாங்க, நீங்க பயந்தீங்கன்னு வைங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, தப்பு செய்யறாங்க, பயந்தா நீங்க என்ன செய்யுங்க, ஃபயது உன்ன, அவர்களுக்கு நீங்கள் அழகான உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் முதல்ல என்ன செய்ய சொல்றான், உபதேசம் செய்யுங்க. தப்பு செய்யறாங்களா, ஏமா இது தப்பு, ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி, ஏமா இது நகை அணிஞ்சிருக்கிற ஜகாத்து கொடு, அப்படி உபதேசம் செய்யுங்க. அதெல்லாம் அடுத்து சொல்லுவோம், உபதேசம் செஞ்சு கேட்கலையா, அடுத்த கட்டம் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஹி, படுக்கையை விட்டு நீங்கள் தூரமாக்குங்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு மாசம் நீங்க என்ன செய்யாதீங்க, அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க செய்யுங்க. அதுக்கும் சுன்னத்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்ற ஜும்மால சொன்னது போல தன்னுடைய மனைவிமார்கள் அதிகமாக தனக்கு செலவீனம் கேட்ட போது ஸல்லல்லாஹு 1 மாத காலம் பேசாமல் இருந்தார்கள், படுக்கையை விட்டு தூரமானார்கள். இது சுன்னத். அப்ப நம்முடைய மனைவிமார்கள் சொல் பேச்சு கேட்கலையா, 1 மாத காலம் தூரமாக்குறது. மூணாவது என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓங்கரி போகுன்ன, அதற்கும் கட்டுப்படலையா நீங்கள் அவர்களை அடியுங்கள் குர்ஆன் சொல்லுது. நீங்க அதுலதான் பிரச்சனை, அடிச்ச திரும்ப நம்மள அடிச்சுட்டா, நீங்க பல பேருக்கு அதான் அடி விழுந்துட்டு இருக்கு வீட்டுல. சமீபத்தில் ஒரு ஆய்வு, என்ன ஆச்சரியம்னா அரபு நாடுகள்ல கூட அதிகமாக ஆண்கள் அடிபடுறாங்களாம். வேதனையான விஷயத்தை பாருங்க. அதுவும் குறிப்பா சவுதி அரேபியாவில் சமீபத்தில் ஒரு சர்வே, சவுதி அரேபியாவில் அதிகமான ஆண்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு அடிபடுறாங்க, இப்பதான் வெளியில வர ஆரம்பிக்குது அப்படின்னு போடுறாங்க. நம்ம சவுதியை விட்டு வைக்கலன்னு சொன்னா நம்மள கேட்கவா வேணும்? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக, அதாவது அல்லக சௌத்தஹு, தன்னுடைய சாட்டை வீட்டில் தொங்க விடுவானே, தன்னுடைய மனைவியை பயமுறுத்தாட்ட, தன்னுடைய குழந்தைகளை எச்சரிக்கை செய்வதற்கு கம்போ சாட்டையோ தொங்க விடுவானே, அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆங்க, நம்முடைய வீட்டுல ஒரு கம்பு இருக்கணுமா. பெரியார்கள் வீட்டுல கம்பு வச்சிருப்பாங்களாம், சஹாபாக்கள் தாபீர்கள் வீட்டுல ஒரு கம்பு அடையாளம் வச்சிருப்பாங்க. ஏன்
நபியினுடைய சுன்னத்தாச்சே. நம்ம மனைவி பயப்படணுமா? நம்ம தப்பு செய்தா நம்முடைய கணவர் அடிப்பார். குழந்தைங்க பயப்படணுமா? நாம தப்பு செய்தா நம்முடைய தகப்பன நம்மை தண்டிப்பார் என்ற ஒரு பயத்தை கொடுப்பதற்காக வீட்டில் யார் கம்பை வைத்திருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. நபியுடைய துஆ வேணுமா என்னங்க? இது சுன்னத்து தானே. நம்முடைய வீட்டில் எல்லாம் இருக்குது, பெரிய டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கம்பு வைக்கிறது அதுவும் பயமா தான் இருக்குது. அப்ப நபியினுடைய இது சுன்னத். கம்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். சில சஹாபாக்கள் அடிச்சும் இருக்கிறாங்க. நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையானவங்க தானே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? முர்ரு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஏவுங்கள். 7 வயதாகி தொழுகலையா சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்துல அந்த குழந்தை 10 வயதாகியும் தொழலன்னு சொன்னா போகும், அந்த குழந்தையை நீங்கள் அடிங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குழந்தைய கூட எத்தனை வயதில் அடிக்கணும் என்பது கூட நபி வழி. அப்போ குழந்தைய முன்னாடி அடிக்க கூடாதுன்னு தெரியுது. 10 வயது ஆனாலும் குழந்தைய அடிக்கணுங்கிற இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. அப்ப குர்ஆன், அதாவது ஹதீஸ்ல குர்ஆன் அடிக்க சொல்லுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்துக்கு விளக்கமா இருக்கிறாங்க. உங்களுடைய குழந்தை 10 வயதாகி தொழ வரலையா அடிச்சு நீங்க தொழ அனுப்புங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மென்மையானவங்க, குழந்தை மீது பாசம் கொண்டவங்க, மனைவிமார் மீது பாசம் கொண்டவங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே, உங்க குழந்தைக்கு 10 வயதாகி தொலை போகலன்னு சொன்னா நீங்க அடிங்கன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் அடிக்கிறோம்? தொலை போக யாராவது அடிக்கிறோமா? அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த 3 விஷயத்தை சொல்றான். உங்க மனைவிமார்கள் திருந்தருமா, உபதேசம் செய்துகிட்டே இருங்க. அது கேட்கலையா நீங்க என்ன செய்யுங்க? அவங்களோட இந்த படுக்கையை விட்டு ஒதுக்கி வைங்க. அதுவும் கேட்கலையா ஓந்தறி போகுன்னு அந்த மனைவிமார்கள் நீங்கள் அடித்து திருத்துங்கள். இஸ்லாம் இந்த 3 நடைமுறை நமக்கு சொல்லி தருது. இந்த 3 நம்முடைய குடும்பத்தில் நம்ம செய்யறது இல்லை. அதுல குறைஞ்சபட்ச உபதேசம் கூட நம்ம செய்ய முடியல. என் வீட்டில் நம்ம கேட்க நிலைமை நம்முடைய மனைவி நம்ம வைக்கல. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப விஷயத்துல கவனம் செலுத்த சொன்னாங்கன்னு சொன்னா அது ஆச்சரியமான ஹதீஸ், ஆச்சரியமான செய்தி. ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல போட ஒரு ஹதீஸ் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா அசால அஹதுக்கும் அல் கீபா, உங்களில் யாராவது வெளியூர் போறார், பயணம் போயிருக்கிறார், திடீர்னு வீட்டுக்கு வரார், இவர் என்ன செய்ய வேண்டாம்? பலா எழுத்து என்ன ஆகல, அவருடைய குடும்பத்தாருக்கு திடீர்னு வர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெளியூர்ல இருக்கிறாரு, ஊருக்கு வர என்ன செய்ய வேண்டாமா? சொல்லாம கொள்ளாம நிற்க கூடாதான். சர்ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி திடீர்னு வந்து நின்னவன நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்தணும். இது வேண்டாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீங்க வராதீங்க, சொல்லாம கொள்ளாம முன்ன திடீர்னு வந்து நிக்காதீங்க. என்ன காரணம்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லப்படும். என்ன காரணம்னா, ஒன்னு அந்த மனைவிமார்கள் சுத்தம் இல்லாம இருக்கலாம், அல்லது தன் கணவர் தான் இல்லையே அலங்கரிக்காம இருக்கலாம். என் கணவர் இல்லை, வேற யாரை பார்க்க போறாங்க? இன்னைக்கு அதான் நேர் மாத்தம். வீட்டுல இருந்து அலங்கரிக்க மாட்டாங்க, வெளியில போனா தானே அலங்கரிக்கிறாங்க. நம்முடைய நிலைப்பாடு என்னங்க? நம்ம வீட்டுல இருந்து நம்ம அலங்கரிக்க மாட்டாங்க, வெளியில போகும்போது பார்த்தா வேலை பக்கத்துக்கு போயிட்டா மனமா தான் இருக்கு. ஒரு பக்கம் மல்லிகைப்பூ மனம் என்ன, அத்தர் மனம் என்ன, எல்லாம் பெண்கள் குறுக்கா போட்டு எல்லாம் அத்தரனுக்கு வேலை பேர் கோயில்ல தான். எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நறுமணத்தை பூசி வாடையோடு ஒரு பெண் போனான்னு சொன்னா ஹிய ஜானியத். ஸல்லல்லாஹு இந்த வார்த்தை நீங்களும் விளங்கிக்கங்க. ஜானியத்தன என்னங்க? தப்பான பெண்மணின்னு அர்த்தம். நீங்க சொன்ன நீங்க நான் தான் வருத்தப்படலாம். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு பெண்மணி நறுமணத்தை பூசி அடுத்தவங்க நுகரணும் என்பதற்காக ஒரு பெண்மணி வெளியில போனான்னு சொன்னா தப்பான பெண்மணி, ஹிய ஜானியா. இது நம்முடைய தாயாருக்கு அவன் விரும்புறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனைவி ஜானியத்தை ஆகணுமா? நம்முடைய குழந்தைங்க தப்பான பெண்ண ஆகணுமா? நீங்க நான் சொன்ன நீங்க வருத்தப்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நறுமணத்தோடு போன அவர்கள் தவறான பெண்மணி. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் இன்னைக்கு அப்படித்தானே போறாங்க. திருமண மண்டபமா என்ன நறுமணம் தடுக்க முடியுதாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வரீங்களா, சொல்லாம கொள்ளாம வராதீங்க, அனுமதியை கேட்டுட்டு வாங்க. என்ன காரணம்? அவங்க சுத்தமாகணும், அவங்க சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. இங்க திடீர்னு வந்துட்டீங்கன்னா அவங்களும் மனசு உடைஞ்சு போகலாம், நீங்களும் உடைந்து போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விஷயத்தில் எந்த வகையில் கவனம் செலுத்துறாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் வெளியூருக்கு போயிட்டு திடீர்னு கூட வரக்கூடாது, அதுல கூட கவனம் செலுத்தணும். நம்முடைய மார்க்க இந்த அளவுக்கு கவனம் செலுத்த சொல்லுது. அதனால வருங்காலம் நம்முடைய பெண்கள் மீது தப்பான பேர் வரக்கூடாதுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தையும் நம்ம கவனம் செலுத்தணும். இல்லைன்னு நமக்கு அல்லாட்ட எந்த காரணத்திலும் தப்பிக்க முடியாது. நான் கண்டுகொள்ளாம இருந்தேன், எனக்கு தெரியலன்னு சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.